அங்கே ஜூம் பண்ணி காட்ட பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்கள். எங்கள் வண்டிகளாம் அப்படியே தடமா பார்த்தீங்களா, வண்டியில் டிராஃபிக் எப்படி பார்த்தீங்களா மலையில். அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் மாலை இரவு வணக்கம். ஸோ இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, நான் என்னோடய வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பினேன். ஸோ மழை பிடிச்சிச்சு, சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ நீங்கள் இருக்கிற இடத்துல இதே மாதிரி மழை இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சரி நான் ஹோட்டலில் சாப்பிட்லான்னு வந்தேன். சாப்பிட வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான மழை, சாப்பிட்டு முடிஞ்சாச்சு. இன்னும் வீட்டுக்கு போக முடியல. இந்த மழை பெய்யறதை பார்த்தா இன்னும் லேட் ஆகும் போகுது. ஆமாம் நண்பர்களே, அதுதான் சரி சும்மா நிற்கணும்னு ஒரு பதிவு போடலாம்னு சொல்லி பதிவு போடலான்னு இருக்குங்க. நம்ம பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மலையில் பயணிக்கிறது உங்களுக்கு பிடிக்கணுங்க, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பாருங்கள், சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. வண்டிக்கெலாம் வந்து போயிட்டு தான் இருக்குது, டிராஃபிக் போயிட்டு தான் இருக்குது. சரியான மழை பெய்யுதுங்க. தெரியுதுங்களா மழை பெய்யுது. நேற்றுக்கு செம்ம பட்டுச்சிங்க, இன்றைக்கி செம்ம பட்டுதுங்க. பார்த்தா தெரியும், ரோட்டில் தண்ணி போகுது பார்த்தீங்களா. ஜூம் பண்ணி காட்ட பாருங்கள், தண்ணி போயிட்டு பாருங்கள். நல்ல மழை பெய்யுதுங்க. ஏற்கனவே இந்த மழை வரதுக்கு எப்படி கொஞ்சம் லேட் ஆகும் பொழுது நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு இன்றைக்கி பண்டகை தான் இன்றைக்கி நமக்கு. ஆமாம், நான் பண்ணுறது மழை ஜோராகிடுச்சு, அதை தான் பார்த்துட்ருக்கேன் போகிறோம்போ. இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னாக்கா, காட்டுற மாதிரி ஹோட்டலு சாப்பிட வந்த ஹோட்டலு இங்கே தாங்க. ஹோட்டலு சவி சாகர்னு சொல்லிவிட்டு. ஸோ இங்கே வந்து புதுசாக ஓப்பன் ஆகிருக்கு இந்த டும்கு ரோட்டில். கரெக்டாக ஆப்போசிட்டில் வந்து எம்ஏ ஸ்டாப்பு, எம்ஏ கம்பெனி ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே தான் இங்கே தான் இருக்கோம், சாப்பிட்டோம். சரி, சாப்பிட்டு வெளியே வந்தால் நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் கிளம்பல வீட்டுக்கு, இனிமேல் தான் கிளம்பணும். ஹோட்டலில் காட்டுற மாதிரி உங்களுக்கு. நம்ம சாப்பிடுவோங்க ஹோட்டலில் தாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சு, ரொட்டி தான் சாப்பிட்டோம், சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ மேலே பேரை காட்டுறோம் அப்புறமா, மழை கம்மியாகட்டுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த மழை நேரத்தில் வந்து அன்பன் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். அது டூ வீலராக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, இந்த மழை நேரத்தில் கொஞ்சம் நிதானமாக போங்க. ஏன்னா தண்ணி தேங்கி பள்ளம் மேடு எதுன்னு தெரியாமல் இருக்கும். கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போங்க. சும்மா அதிகமான அளவு கடந்து ஸ்பீடு போய் எல்லாமே பள்ளத்தில் அதெல்லாம் மாட்டிக்காதீங்க. தயவு செஞ்சு நிதானமாக போங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா வண்டிங்க டிராஃபிக் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா மலையில். பாருங்களேன் எப்படி இருக்குது டிராஃபிக் காட்டுற பாருங்கள். நல்ல மழை பெஞ்சிட்ருக்குங்க. டிராஃபிக் போயிட்டுருக்கு. ஆமாம், நம்ம அதெல்லாம் பார்க்குறோம். ஓகே நண்பர்களே, நம்ம மழைக்காக ஒதுங்கி நிற்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா டும்கு ரோடு, எம்ஏ ஆப்போசிட் தான் நின்றுருக்கேன். அங்கே தான் நின்றுருக்கேன். நல்ல மழை பெஞ்சிருக்கு, டிராஃபிக்கெலாம் போயிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம சாப்பிட அந்த ஹோட்டல் பேரோட காட்டுற பாருங்கள், பேர் வந்து காட்டுற பாருங்கள். லைட்டு கூட போடல அவங்க மழைக்கு ஆப்பட்டுக்காக. சவி சாகர்னு சொல்லி ஹோட்டல் பேர். ஓகே நண்பர்களே, சுமார் நம்ம ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணுறோம். மழை விட்ட பாடம் இல்லை, மழை விட்டால் தான் போக முடியும். அதுக்காக நஞ்சிட்டுலாம் போக முடியாது. ஸோ வெயிட் பண்ணி போவோம், பரவாயில்ல. நம்ம பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவு செஞ்சுக்கலாம். ஓகே, பாய், சி யூ, குட் நைட்.